எல்லோரும் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் நீங்கள் தனித்து நிற்க என்று கேட்டார்கள். சிங்கம் தனியாகத்தான் வரும், அது கூட்டத்தை கூட்டி வராது. ஆகவே சிங்கம் வெல்லும். ஆகவே தமிழ்நாடு அவருடைய கையிலே நாளை ஆட்சி மலரும். அதிமுக அளித்தவர் யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். முழுமையாக அளித்தவர் அவர்தான். முதல் சின்னம்மா, அதற்கு பிறகு டிடிவி, அதற்கு பிறகு நம்முடைய பிஜேபி கூட்டணி, அதற்கு பிறகு ஓபிஎஸ், அதற்கு பிறகு பிரேமலதா, அதற்கு பிறகு பிஜேபியில் இருக்கிற ஐபிஎஸ் அதிகாரி தான் ராஜினாமா செய்துவிட்டு தலைமை பொறுப்பு இருப்பதை கூட அதையும் பிடுங்க வேண்டும் என்று நினைத்த ஒரே ஒருவர். எப்படி இவர் அழிக்க பார்க்கிறார் என்று சொல்வது ஒட்டுமொத்தமாக துரோகத்தின் மொத்த உருவம்தான் எடப்பாடி பழனிசாமி. ஒவ்வொருடைய மனநிலைகள் வேறு, எதிர்பார்ப்புகள் வேறு, மாற்றங்கள் ஏற்படுவது வேறு. இது எல்லா கட்சியிலும் இந்தியா முழுவதும் நடைபெறுகிற ஒன்று. தனிப்பட்ட ஒருவர் வைத்துக்கொண்டு இப்படி போயிருக்கிறார் என்று சொல்வதை காட்டிலும் எத்தனை பேருக்கு நாங்கள் பெண்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறோம் என்று பார்க்கிற போது கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கிற தமிழக வெற்றி கழகத்தில் பெண்களுக்குத்தான் முன்னுரிமை வழங்கப்படுகிறது. எங்க அது உங்களுக்கு தெரியும். ஐடி ரைடு நடக்குதுன்னா யாருனாலும் நடக்குன்னு தெரியும். யாருடைய பணம் எங்கே இருக்கிறது என்பது உங்களுக்கு புரியும். அதை நான் சொல்ல தேவையில்லை. ஐடி ரைடு முடிந்ததற்கு பிறகு யார் அந்த பணம் என்பது வெளியே வரும். எல் முருகன் மத்திய அமைச்சர் தான், அவர் தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டிய ஒருவர். நம்முடைய ஜனநாயக படத்திற்கு சென்சாருக்கு அதற்கு தலைமை பொறுப்பேற்றிருப்பவர் அவர்தான். சென்சார் வேறு, அதனுடைய அமைச்சர் அவர் தான். நீங்களாம் ஒரு ஆக்சிடென்ட் சொல்றீங்களே, ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஏதாச்சும் விபத்து ஏற்பட்டால் அந்த பதவியை ராஜினாமா பண்ணி நீங்கள் தானே சொல்கிறீங்க, பத்திரிக்கையாளர் தானே கேட்குறீங்க. ஒரு அமைச்சர் ஒரு சின்ன ஃபயர் ஆகிட்டாலோ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிட்டாலோ உடனடியாக பதவி ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இது மாதிரி ஒரு கொள்ளைகள் நடந்தால் அந்த துறையை இருக்கிற அமைச்சர் ராஜினாமா செய்யணும்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த படம் வெளியே இல்லை இது மாதிரி ஆன்லைன் வந்திருக்குன்னா யார் ராஜினாமா செய்யணும்? நீங்கள் கேட்க வேண்டியதை அங்கே. நீண்ட காலமாக உங்கள்கிட்ட பயணம் பண்ணிக்கிட்டு எல்லா மேடைகளிலும் உங்களை பற்றி விமர்சனம் தெரிவிக்கிட்டே வராங்க. அவருக்கு கிடைத்த இடக்கம் வேறு. என்னை விமர்சனம் செய்வதற்கு அவருக்கு தகுதி இல்லை. ஏன் என்று சொன்னால் அவரை காட்டிலும் தலைவரோடு அம்மாவோடு பயணம் செய்தவன், அம்மாவிடத்திலே இவரை காட்டிலும் நான் முன்னுரிமையில் இருந்தவன், அதை காட்டிலும் அவருக்கு சில நேரங்களிலே வழிவிட்டவன். அவர் என்னை பற்றி பேசுவது வேதனையாக இருக்கிறது. அவர் அவருடைய செயல்பாடுகளை செய்து கொண்டு ஒவ்வொருத்தரும் கட்சி ஆரம்பிக்கிறார், அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார். எல்லோரும் சொல்வார்கள் 23ஆம் தேதி என்று 10 மணிக்குள்ளே நீங்கள் பார்த்து விடுவீர்கள். வாக்கு எப்படி போய்கொண்டிருக்கிறது, யார் வெற்றி பெறப்போகிறார் என்பதை 10 மணிக்குள்ளேயே தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெறும் என்ற நிலை தமிழ்நாட்டில் உருவாகும். அனுமதி கொடுத்து சில விதிகளை உட்படுத்தி நாங்கள் செல்ல வேண்டி இருக்கிறது. நீங்கள் காரைக்குடியிலே பேசுகிற போது 5 நிமிடம் தான் காலதாமதம், பேசக்கூடாது என்று நிறுத்திவிட்டார்கள். இந்த விதி உங்களுக்கு நன்றாக தெரியும். என்னை கேட்பதை காட்டிலும் அவருக்கு விதிக்கப்படுகிற விதிகள் கடுமையாக இருக்கிறது. போன நாங்கள் வந்து கூட்டம் போடுறதுக்கு எங்களுக்கு இத்தனை கண்டிஷன்ஸ் இருக்கு, அவருக்கு அதுக்கு மேலே கண்டிஷன்ஸ் இருக்கு. தன்னிச்சையாக அவர் செயல்பட இயலவில்லை. தன்னிச்சையாக சுதந்திரமாக எல்லா இடத்திற்கும் போக முடியவில்லை. அவர் சொன்ன ஒன்றே ஒன்று தான். 15 நாட்களுக்கு முன்னால் எங்கள் இடத்துல பேசுகிற போது நாங்கள் எல்லா நிர்வாகிகள் இருக்கிற போது நாளை நான் புறப்பட தயார், அதற்கு உடனே அனுமதி வாங்கினு சொன்னார். அவர் தயாராக இருக்கிறார். அவர் தயாராக இருந்தாலும் கூட அங்கே விதிமுறைகள் விதிக்கப்படும் வாயிலாக இப்படித்தான் போகணும், அப்படித்தான் போகணும், இந்த டைரெக்ஷன் போகணும், இந்த டைரெக்ஷன் போகணும், இப்படி தான் நிற்கணும் போது நம்மால் அதை செயல்படுத்த இயலாது. மக்கள் வெள்ளம் பெருகி வருகிற போது, மக்கள் ஆர்ப்பரித்து வருகிற போது, மக்கள் அவரை
தமிழ்நாட்டுடைய எதிர்கால முதலமைச்சர் என்று விரும்பி வருகிற போது அந்த அலையை யாருனாலும் அந்த கூட்டத்தை தடுக்க இயலாது. அவன் காவல்துறை நிறைய விதிமுறைகளை நமக்கு கொடுக்கிறார். எதிர்த்தவர்கள் டெபாசிட்களை இழப்பார்கள். காரைக்காலிலே நிறைய இடங்கள்ல வேட்பாளர்கள் நாங்க எதிர்பார்த்த வேட்பாளர்கள் தொண்டர்கள் சொல்றதை பார்க்க முடியும் சார். இதை பத்தி உங்க பார்வை எப்படி சார்? பல தொகுதிகள்ல நாங்க கிரவுண்ட்ல வேலை பார்த்தோம், ஆனா எங்களுக்கான வேட்பாளர் நாங்க எதிர்பார்த்த வேட்பாளர் வரல அப்படின்ற அதிர்ச்சி நிறைய செய்திகள்லாம் வந்து சமீபத்தில். இதை பத்தி உங்க பார்வை? இப்போ எல்லா கட்சியிலும் பார்த்துருப்பீங்க, காங்கிரஸ் கட்சியில் நிறைய பேர் வெளியே வராங்க, சீட்டு கிடைக்காத. அண்ணா திமுக குமரிட்டு கொண்டிருக்காங்க, வேலை செய்யாத இருக்காங்க. திமுக அதே நிலை தான், எல்லா கட்சியிலும் அந்த நிலை தான் இருக்குது. எங்கள் கட்சி புதிய கட்சி, யார் வேண்டுமானாலும் புதிதாக போடலாம். அது நம்முடைய தலைவருக்கு உள்ள அவருடைய அதிகாரம். அவர் மட்டுமல்ல, எல்லோரையும் கலந்து தான் அதை செய்கிறார். இதில் எல்லாம் வேறுபாடுகளே கிடையாது. முதல் தடவை நம்ம கண்டெஸ்ட் பண்ணுற போது அவருக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடுகள் நம்ம செய்கிறோம். மற்ற நாட்டை 20 கோடி கொண்டாங்க, காட்டுங்க கண்ணில், உனக்கு கருத்தில் திருப்பதி நாமத்தை கொடுக்குற, வாங்கி போயிட்டே இருங்கன்னு சொல்கிறது எங்கள்கிட்ட கிடையாது. அது நடத்தவே இல்லையா? என்னை பொறுத்தவரை 234 தொகுதியும் இதே நிலை தான், வெற்றி பெறும். அது மாற்றம். ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரே ஆளு தான், 91 வந்ததில் ஒரு அலை, அதே மாதிரி அலை இருக்குது. உங்களுக்கு தெரியாதுங்க, ஒரே தெரியாது இருக்குது. நீங்கள் பிரைட்டாக இருக்குது, எல்லோரும் விரும்புகிறார்கள். ரோட் ஷோ இவங்களாம் சும்மா சாதாரண இவங்க போன போகுது, எல்லோரும் விசில் எடுத்து கையாட்டுறாங்க. காரில் போகிறீங்க, பைக்கில் போகிறீங்க, எல்லாருமே ரோட்டில் நிற்கிற எல்லாருமே இப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா இல்லையா? நீங்கள் ஒரு நாள் பின்னால் போய் பாருங்களேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இன்று மாற்றங்கள் இருக்கிறது. உங்கள் வீட்டிலே சொல்லுவாங்க, இந்த தடவை விஜய் எங்களுக்கு தான் போடணும்னு சொல்கிறாங்களே இல்லையா? உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரியாது, நீங்கள் என்ன கட்சியில் இருக்கான்னு தெரியாது. வீட்டில் உங்கள் குழந்தைகள் அத்தனை பேரும் அவருக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்க இல்லையா? சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, நீங்களே சாட்சி. தேர்தல் ஆணையத்தை பொறுத்த இல்லை தேர்தல் ஆணையத்தை பொறுத்தளவு விதிமுறைகளை சொல்லிவிட்டு வேறிடத்திலே ஒப்படைத்து விடுகிறார். அது செய்ய வேண்டியது காவல்துறை, அரசு. அரசு தேவைப்படுகிற போது எங்களுக்கு என்னென்ன விதிகளை விதிக்க வேண்டுமோ, எவ்வளவு தடயங்கள் செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. நாளை மறுநாள் தெரிந்துவிட்டு சொல்கிறேன். பெரும்பாலான இடங்கள்ல பரப்புரைக்கு அவரால் போக முடியுது, இந்த சூழல் சரியில்லை. 234 தொகுதி இருக்கப்போ பெரும்பாலான போக வேண்டிய சூழல் இருக்கு. தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களை மட்டும் தான் கவர் பண்ணிருக்காங்க. இல்லை, பொதுவாக இருங்க. நீங்கள் 6 படை வீட்டுக்கு போகிறோன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எத்தனை நாள் ஆகுங்க? வேற 10 நாள் ஆகும்ல. 6 படை வீட்டுக்கு ஃப்ரீயாக போய் சாமி கும்பிட்டு வரைக்கும் இந்த கஷ்டம் இருக்குது. எல்லா இடத்துக்கும் போகிற போது நீங்கள் பார்த்தா லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். காவல்துறையை திணறுது. அடுத்த ஒரு கூட்டு வர இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறாங்க, அதுக்காக தடைகள் போடுறாங்க. இதுதான் இருக்கிற நிலை. நன்றி.